Hey guys, welcome back. Videos போட்டு 3 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நடுவுல ஒரு vlog எடுக்க போறதா சொல்லிட்டு ஒரு நாள் போனேன். அது அப்படியே 3 days கண்டினியூ ஆயிடுச்சு. வீடியோஸே போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோஸ் போட பார்க்கறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நிறைய பேரால பேசப்பட்ட ஒரு நியூஸ் என்னன்னா பான் மூவிஸை பார்க்குறவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறதா போலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நிறைய மிஸ்யூஸ்லாம் நடந்துச்சு. நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு சில ஆடியோஸ்லாம். ஸோ ஒரு பையனை மிரட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி போலீஸை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது பான் மூவிஸை பார்க்குறவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ண மாட்டோம். இதில் ஒரு கேட்டகரி, அதாவது சைல்ட் பார்னோகிராஃபி யார் பார்க்குறா, அதை யார் கிரியேட் பண்ணுறா, அதை யார் அப்லோட் பண்ணுறா, அதை பேஜ் கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு யார் ஷேர் பண்ணுறா, அந்த மாதிரியான பர்சன்ஸை டார்கெட் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறதா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் பேச போகிறதுல இதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சைல்ட் பார்னோகிராஃபி யார் பார்க்குறா, யார் கிரியேட் பண்ணுறா, யார் அப்லோட் பண்ணுறா, இந்த மாதிரியான பர்சன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஐபி அட்ரஸை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த ஐபி அட்ரஸ்ல நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஐ மீன் நம்ம எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றோம், அந்த நெட்வொர்க் எந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். சோ அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சா ஈஸியா அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இது உண்மையா இல்லையா, ஐபி அட்ரஸை வச்சு ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜென்ரலாக இன்டர்நெட் யூஸ் பண்ணால் நமக்கு சர்வர் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். ஸோ அது கூட கனெக்ட் ஆகும். அப்படியும் இல்லைனா ப்ராட்பேண்ட், ஸோ ப்ராட்பேண்டுக்கு ஒரு சர்வர் இருக்கும், அது கூட கனெக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் செக்டரோ இல்லை ஒரு கவர்மெண்ட் செக்டரோ நடத்திட்டு இருப்பாங்க அந்த சர்வரை. ஸோ இந்த ரெண்டு சர்வருமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சர்வர் யூஸ் பண்ணி எது சர்ச் பண்ணாலும் சரி, எதை டவுன்லோட் பண்ணாலும் சரி, அந்த சர்வர் வழியாக நம்ம எதை பார்த்தாலும் சரி, அது எல்லாமே சர்ச் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த சர்வரில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சேஃப் இல்லை, ப்ரைவசி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா VPN யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த VPNன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வர்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எங்கே வேணாலும் இருக்கும். அதாவது சிங்கப்பூர், சைனா, இந்தியா, USA அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள சர்வர் இருக்கும். ஸோ நம்ம இந்த VPN யூஸ் பண்ணி எந்த சர்வர் கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்தியாவில் இருந்துக்கிட்டே நீங்கள் சிங்கப்பூர் சர்வரில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி உங்களை யாராவது ட்ராக் பண்ணாங்கன்னா அந்த ஐபி அட்ரஸை செக் பண்ணாங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் சிங்கப்பூரில் இருக்கும். ஸோ நார்மல் பர்சன் ட்ராக் பண்ணாங்கன்னா அந்த ஐடி சிங்கப்பூர்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எந்த VPNல கனெக்ட் பண்ணீங்களோ அந்த இடத்த மட்டும் தான் காட்டும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டியை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் VPN நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி உண்மையாகவே VPN யூஸ் பண்ணால் நம்மளுடைய பர்சனல் ஐடென்டிட்டி மற்றவங்களால ட்ராக் பண்ண முடியாதா, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு பழைய ட்ரிக் தான், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி அந்த ஐபி அட்ரஸில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓல்டு ட்ரிக் தான். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி வேற ஒருத்தவங்களுடைய ஐபி அட்ரஸோ இல்லை உங்களுடைய ஐபி அட்ரஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறது மூலிமா. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஆப் இருக்கு, IP லாகர்ன்ட்டு. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ்குள்ளே போகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல போகும். அதில் அப்படி கீழே வந்தீங்கன்னா டைமர் ஓடிட்டு இருக்கும். ஸோ அது 0 வந்தோடனே கெட் லிங்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா டேரக்டா அந்த ஆப் இருக்க டிரைவுக்கு போயிடும். ஸோ நீங்க அப்படியே டேரக்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல மேல இருக்க மெனு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஆல் லாகர்ஸ், ஃபேவரட், கிரியேட் லாகர், செக் IP URL அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்க சைன் இன் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், சைன் இன் பண்ணாட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த கிரியேட் லாகர் அப்படின்ற டேப் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்வெசிபிள் லாகர், இமேஜ் URL, லாஸ்ட் 10 IP அட்ரஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு லிங்கை அவங்களுக்கு சென்ட் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய IP அட்ரஸ் நமக்கு வர மாதிரி செட் பண்ண போறோம். ஸோ நம்ம இமேஜ் URL யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஈஸியா இருக்கும். ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்வயர்டு URL கேட்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு உங்க மொபைல்ல குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல ஏதோ ஒரு இமேஜை சர்ச் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா மேல அந்த இமேஜுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆப் குள்ள அந்த URL இருக்கிறத பேஸ்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல கீழே பார்த்தீங்கன்னா லாகர் டொமைன் இருக்கும். இதுல உங்களுக்கு தேவையான டொமைன் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தோன்னே டவுட் வராத மாதிரி ஒரு லிங்க் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கீழே லாஸ்ட்ல இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கீழே லாகர் URL பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஷேர் சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டேரக்டா நீங்க வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சும்மா ஷேர் பண்ணுறேன் இந்த லிங்கை. ஸோ ஷேர் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணானா அந்த மொபைலோடைய ஐபி அட்ரஸ் ஃபுல்லாமே என்னுடைய ஆப்பில் காட்டும். ஆர் நானே இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் என்னுடைய மொபைலோட ஐபி அட்ரஸும் எனக்கு வந்து காட்டும். ஸோ நான் டெஸ்டிங்காக நானே இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய நெட் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு ஜியோவில். ஸோ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்ம என்ன இமேஜ் வச்சிருந்தோமோ அந்த இமேஜ் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அவங்களுக்கும் எந்த டவுட்டும் வராது. அந்த லிங்கை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஐபி அட்ரஸ் நம்மளுடைய ஆப்புக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்மளுடைய ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மெயின் பேஜில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை யார் கிளிக் பண்ணாங்களோ அவங்களுடைய ஐபி அட்ரஸ் நமக்கு வந்து இங்கே ஷோ பண்ணுது. அண்ட் அந்த ஐபி அட்ரஸோடைய லொகேஷனும் காட்டுது, எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்ன்றத. ஸோ இந்தியா மும்பைன்னு காட்டுது. ஸோ ஃபர்தராக இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே இருக்க அந்த ஐபி அட்ரஸை ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் அப்படியே காப்பி ஆகிடும். தென் அப்படியே குரோமுக்கு வந்து iptracker.org அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஐபி ட்ராக் பண்ணுறதுக்கான சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் காப்பி பண்ண அந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு ட்ராக் ஐபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கீழே காட்டும். ஸோ நமக்கு என்னென்ன காட்டுதுன்னு பாருங்க. ஐபி அட்ரஸ் காட்டுது, அண்ட் ஹோஸ்ட் நேம் வந்து காட்டுது, அண்ட் எந்த கண்ட்ரின்னு காட்டுது, எந்த கேபிட்டல்னு காட்டுது, எந்த ஸ்டேட்னும் காட்டுது. ஸோ சிட்டியோடைய லொகேஷனும் காட்டுது, அந்த சிட்டியோடைய போஸ்டல் கோடு காட்டுது. தென் நம்ம என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றோம், ஜியோவா இல்லை ஏர்டெல்லா இல்லை மொபைல் நெட்வொர்க்கா இல்லை ப்ராட்பேண்டா, அதையும் நம்மளுக்கு காட்டுது. ஸோ ஜியோ யூஸ் பண்ண ஜியோ வந்து காட்டுது. அண்ட் இந்த சர்வர் மேப்ல எந்த லொகேஷன்ல இருக்குன்ட்டு கொண்டு மொத்தமாக காட்டுது. ஸோ நம்ம மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணால் கரெக்டாக நம்ம என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றோம்ட்டு ஃபுல்லாகவே காட்டிடுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராட்பேண்டில் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அகைன் அந்த லிங்க் நான் கிளிக் பண்றேன். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. அகைன் ஆப்புக்குள்ள போனீங்கன்னா செகண்டா ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு காட்டுது. ஸோ இதுதான் நான் இப்போ கிளிக் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வேற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஒய்ஃபை நெட்வொர்க்கான ஐபி அட்ரஸ். ஸோ அகைன் இந்த ஐபி அட்ரஸ் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அகைன் குரோம்குள்ள போயிட்டு அந்த ஐபி அட்ரஸ் .org குள்ள போனீங்கன்னா சர்ச் பாக்ஸ்ல இப்போ புதுசாக காப்பி பண்ண ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸோட டீடைல்ஸ்லாம் வந்து காட்டும். ஸோ ஐபி அட்ரஸ், ஹோஸ்ட் நேம், அண்ட் கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியா, கண்ட்ரி இந்தியா, கேபிட்டல் நியூ டெல்லி, ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சிட்டி லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஹுசூர். ஸோ டீட்டெயிலாகவே காட்டுது. அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராட்பேண்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் நெட்வொர்க் இருக்கு. ஸோ எல்லாமே டீட்டெயிலாகவே காட்டுது. அண்ட் என்னுடைய சர்வர் ஹொசூர்ல தான் இருக்கு, எனக்கு தெரியும். அதுவும் கரெக்டாகவே காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம VPN வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம VPN கூட கனெக்ட் பண்ணுறப்ப நம்மளுடைய லொகேஷன் என்ன காட்டுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்கிட்ட டர்போ VPN இருக்கு. ஸோ உள்ள போயிட்டு மேலே சர்வரில் போயிட்டு ஃப்ரீ சர்வரில் சிங்கப்பூர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் அந்த ஆப்குள்ள வந்தீங்கன்னா தேர்டா ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல லொகேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் காட்டுது. ஸோ நம்ம VPN யூஸ் பண்ணால் நம்மளுடைய சர்வர் லொகேஷனை இந்தியாவிலேருந்து வேற ஒரு லொகேஷனுக்கு சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த லிங்கை ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு அகைன் iptracker.org அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு புதுசாக காப்பி பண்ண ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே என்னென்ன காட்டுதுன்னு பாருங்க. ஸோ ஐபி அட்ரஸ், ஹோஸ்ட் நேம், அண்ட் கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியா, கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கு, கேபிட்டலும் சிங்கப்பூர். ஸோ ஸ்டேட் வந்து அன்னோன்ல காட்டுது. சிட்டி லொகேஷனும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், போஸ்டல் கோட் காட்டுது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெலினர் எலக்ட்ரானிக்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று காட்டுது. ஸோ ஃபைனலாக நம்ம VPN யூஸ் பண்ணால் நம்மளுடைய பர்சனல் ஐடென்டிட்டியை வந்து ப்ரைவசியாக நம்ம வச்சுக்க முடியும், மற்றவங்களுக்கு காட்டாது. சப்போஸ் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி வேற ஒரு சர்வர் தான் காட்டும். ஸோ இதுக்காக தான் VPN நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நமக்கு இந்த ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அது நமக்கு கொடுக்குதுன்றத. ஸோ நம்ம எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம், ஐ மீன் மொபைல் நெட்வொர்க்கா இல்லை ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறோமா, அதையும் நமக்கு காட்டுது. அது மட்டும் நம்ம அந்த நெட்வொர்க் எந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்குன்றதையும் நமக்கு காட்டுது. ஸோ அந்த சர்வர் எந்த கண்ட்ரியில் இருக்குது ஆனால் அதோடைய எக்ஸாக்ட் பொசிஷன் மேப்லேயே நமக்கு ஷோ பண்ணிடுது. ஸோ ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஹேக்கிங் பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பர்சன், ஸோ நம்ம அந்த ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணுறப்பவே இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சு, அதாவது ஹேக்கராக இருக்கட்டும், இல்லை ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஒரு கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு பர்சன், ஐ மீன் ஒரு போலீஸ் ஆகட்டும் இல்லை இன்டர்போல், அவங்களாகட்டும், அவங்க சர்ச் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஐபி அட்ரஸுக்கு பின்னாடி எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஐ மீன் நம்ம எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம், ஸோ மொபைல் நெட்வொர்க்காக இருந்தால் ஜியோவா இல்லை மற்ற சிம் நெட்வொர்க்கா அப்படின்றத நமக்கு வந்து காட்டிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜியோ யூஸ் பண்ணி நெட் யூஸ் பண்ணுறேன்னா ஜியோ வந்து நமக்கு ஷோ ஆயிடுது. ஸோ அந்த ஜியோ சிக்னல் எந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கு, அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து காட்டிடுது. ஸோ அது எந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்குதுன்னு கண்டுபிடிச்சாலே அந்த சர்வரை நம்ம கான்டாக்ட் பண்ணி ஈஸியாக அந்த ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் ஒரு சிம் தான் இருந்தால் அந்த சிம்மில் நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் கொடுத்துருப்போம். ஸோ ஆதாரோ இல்லை மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாமே அவங்க ஈஸியாக கலெக்ட் பண்ணுறாங்க. இல்லை ப்ராட்பேண்டாக இருந்தாலும் இப்போ வர ப்ராட்பேண்ட் எல்லாத்துக்குமே அவங்களும் வந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதை தவிர்த்து VPN, ஸோ பார்த்துருப்போம், VPN யூஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய சர்வர் வேற ஒரு இடத்துல காட்டுது, சிங்கப்பூர்னு காட்டுச்சு. தேர்ட் பர்சன் ட்ராக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிங்கப்பூர்ன்ற சர்வர் தான் காட்டும். ஸோ அதை தாண்டி வேற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது.
ஸோ அதனால அதுக்கு மேலே விஷயங்களை கலெக்ட் பண்ணவும் முடியாது, ட்ராக் பண்ணவும் முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு தேர்ட் பர்சனுக்கு மட்டும்தான். இதே விஷயம் தெரிஞ்சவங்க, அதாவது ஒரு ஹேக்கர்ஸ் இல்லை எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க நினைச்சா அந்த சர்வரையே ஹேக் பண்ணி அந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த ஐபி அட்ரஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து எடுத்துருவாங்க. அப்படியும் இல்லைனா ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அத்தாரிட்டி பர்சன், அதாவது போலீஸோ இல்லை FBIயோ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டேரக்டா அந்த சர்வரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் உங்க சர்வரில் தான் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த ஐபி அட்ரஸ் யாரோடது, அது எந்த கண்ட்ரிலேருந்து உங்க சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களும் வேற வழியில சொல்லிதாகணும். அப்படி சொல்லாம விட்டாங்கன்னா அந்த சர்வரை ஒரு பிரைவேட் செக்டார் தான் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அந்த பிரைவேட் செக்டார் மொத்தத்துக்குமே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ அந்த பிரைவேட் செக்டார் வேற வழி இல்லாம எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபர்தரா வேற என்னென்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுறதை ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டைரக்ஷன்ல சுற்றி வந்தாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க, ட்ராக் பண்ணிடுவாங்க. அதுவும் விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தால் இன்னும் ஈஸியாக சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு டீடைல்ஸ் கனெக்ட் பண்ண முடியும்னா ஒரு சில சைட்டில் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் தமிழ் ராக்கர். ஸோ எல்லாருக்குமே தனி காட்டிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் எப்படி ட்ராக் பண்ண முடியல, அவங்களுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கலாம், ஸோ அதை வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணலாம்ல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவங்க ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது நெட்வொர்க் யூஸ் பண்ணியோ ஒரு பப்ளிக் சர்வர் அது VPN யூஸ் பண்ணியோ இல்லை யூஸ் பண்ணாமையோ கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. ஸோ அவங்க விஷயம் தெரிஞ்சு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறது டார்க் வெப். ஸோ டார்க் வெப் யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. ஸோ டார்க் வெப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த டார்க் வெப்ல என்ன விஷயம் பண்ணாலுமே அதை யாராலுமே ட்ராக் பண்ண முடியாது, அந்த சர்வர் எங்க இருக்குன்றத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த டார்க் வெப் யூஸ் பண்றது இல்லீகலான விஷயம். ஸோ VPN யூஸ் பண்ணாலுமே வேற ஒருத்தவங்க நம்மள ஈஸியாக ட்ராக் பண்ண முடியுன்ற விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா மொபைல் ஹேக்கிங். ஸோ ஒரு மொபைலை ஹேக் பண்ணணும்னா அந்த மொபைல் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலில் சம்திங் ஒரு மால்வேரை நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ அந்த மால்வேர் எப்படி அந்த மொபைலுக்கு சென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இமெயில் வழியாக வரலாம், இல்லை வாட்ஸ்அப் வழியாக வரலாம், இல்லை சம்திங் சோஷியல் மீடியாஸ் வழியாக அந்த மொபைலுக்கு சென்ட் பண்ண முடியும். அந்த மால்வேர் ஒரு லிங்க் மூலியமாக வரலாம். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மால்வேர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அப்படியே உங்கள் மொபைல் ஹேக் ஆகிடும். ஸோ இது ஜென்ரலாக நிறைய பேர் கேள்விப்பட்ட விஷயம். அதனால தான் என்னன்னே தெரியாத ஒரு லிங்க்லாம் வந்து கிளிக் பண்ணாதீங்க அப்படின்ற நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு MP4 ஃபார்மேட், அது வீடியோ ஃபைலை வந்து சென்ட் பண்ணி அந்த வீடியோ ஃபைல் யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா அந்த மொபைல் ஹேக் ஆகிடும் அப்படின்னு பார்த்துருந்தோம். வீடியோக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜை சென்ட் பண்ணியும் அந்த இமேஜை யாராவது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் அந்த மால்வேரே இன்ஸ்டால் ஆகிற மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக ஏகப்பட்ட மால்வேர்ஸ்லாம் வந்துருச்சு. வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் இல்லை மற்ற சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும், என்னன்னே தெரியாத லிங்கை கிளிக் பண்ணுறது, இல்லை என்னன்னே தெரியாத இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது, ஸோ சம்மந்தமே யாரோ ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் இந்த ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ அந்த மால்வேர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்க எல்லா விஷயத்தையும் எல்லா டேட்டாஸையும் அந்த ஹேக்கருக்கு எல்லாத்தையுமே ஆன்லைன் வழியாக சென்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது எப்படி தடுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ சம்திங் உங்களுடைய மொபைல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸோ அது என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய மொபைலை ஹார்ட் ரீசெட் பண்ணணும். ஸோ ஒரே வழி நமக்கு தெரிஞ்சது மொபைலை ஹார்ட் ரீசெட் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த மாதிரி நம்ம மொபைலை ஹேக் ஆகாமல் தடுக்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை டே ஃபுல்லாக ஆன்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனில் வச்சுக்காதீங்க. எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அகைன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுடைய மொபைலை ஹேக் பண்ணணும்னா முக்கியமாக இன்டர்நெட் தான் வேணும். ஸோ இந்த இன்டர்நெட் நம்ம மொபைலில் இல்லைனா யாராலுமே நம்ம மொபைலை ஹேக் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ போதும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதுவே வளவலன்னு கொஞ்சம் போயிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். ஸோ இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் செப்பரேட்டாக வேறு ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.